ஹலோ விவாஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க நான் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் கோல்டு வாங்கினா லாபமானு கேட்டிருக்கீங்க. கோல்டு காயின் அல்லது கோல்டு ஜுவல்லரி வாங்கினா லாபமானு கேட்டிருக்கீங்க. கோல்டு காயின் வாங்கினா நமக்கு ப்ராஃபிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கேள்விக்கு எல்லாமே பதில் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தங்கம் வாங்குறதுல நமக்கு லாபமானு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே அதிகமாக கோல்டு வாங்குறதுக்கு என்ன காரணம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தங்கம் விலை ஏறிட்டே போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு வாங்கினா லாபமானு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக லாபம் தாங்க. இப்போ 1 கிராம் கோல்டு நான் போன வருஷம் 2024 ஆகஸ்ட்லேருந்து இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட் வரைக்குமே 1 கிராம் கோல்டு எந்த அளவுக்கு விலை ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சார்ட் மூலியமாக நம்ம பார்க்கலாம். போன வருஷம் ஆகஸ்ட் 2024 1 கிராம் 6800 ரூபாய்க்கு இருந்தது. செப்டம்பர் 2024 7100 ரூபாய். அக்டோபர் 2024 7400 ரூபாய். நவம்பர் 2024 1 கிராம் 7700 ரூபாய். டிசம்பர் 2024 8000 ரூபாய் 1 கிராம். ஜான்வரி 2025 1 கிராம் 8300 ரூபாய். பிப்ரவரி 2025 8600 ரூபாய். மார்ச் 2025 1 கிராம் 8900 ரூபாய். ஏப்ரல் 2025 9200 ரூபாய்க்கு இருந்தது 1 கிராம். மே 2025 9300 ரூபாய். ஜூன் 2025 9400 ரூபாய். ஜூலை 2025 9500 ரூபாய். ஆகஸ்ட் 2025 9500 ரூபாய். இந்த மந்த் ஆகஸ்ட்டை நான் ஒரு தோராயமாக 9500 ரூபாய் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே இதை விட கம்மியாகவும் ஆகலாம், இதை விட அதிகமாகவும் ஆகலாம். போன வருஷம் ஆகஸ்ட் 2024 1 கிராம் 6800 ரூபாய் இருந்த நிலையில் இந்த வருஷம் ஆகஸ்ட் 2025 9500 ரூபாய் இருக்குங்க. 1 கிராமுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2700 ரூபாய் விலை அதிகரிச்சிருக்கு ஒரு வருஷத்தில். ஒரு பவுனுக்கு 21600 ரூபாய் ஒரே வருஷத்தில் நமக்கு அதிகமாயிருக்குங்க. ஸோ நாம் இந்த கேல்குலேஷன் வச்சு பார்க்கும்போது கோல்டு வாங்கினா நமக்கு எப்பயுமே லாபம் தாங்க. இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் எதுக்கு கோல்டை சேமிக்கிறோம்? ஒரு 4 ரீசனுக்காக தான் அதிகமாக நம்ம சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு விஷயமா கோல்டு மாறிடுச்சுங்க. அதை எப்படி வாங்கிறது, எப்படி சேமிக்கிறது, அதை பற்றி பேசுறது எல்லாமே நம்மளை மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. ஸோ நம்மளை மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு தங்கத்தை வாங்குகிறோம்? இது ஒரு முதலீட்டுக்காக நாம் சேமிக்கிறோமா இல்லை வேறு காரணங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்மளை மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அதிகமாக ஒரு 3 ரீசனுக்காக மட்டும்தான் கோல்டை சேமிச்சிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா பாரம்பரியம் மற்றும் சமூக பழக்க வழக்கங்கள். இப்போ நம்ம சொசைட்டியில் கோல்டுன்னு சொல்கிறது ஒரு உலோகம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு. இப்போ இந்த கல்ச்சரில் ஃபஸ்ட்டு திருமணங்க. அதாவது இப்போ நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நம்ம நகை போடணும், அவங்களுக்கு சீர் செய்யணும். இந்த ரீசனுக்கு எல்லாமே நம்ம இப்போ இருந்தே கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைப்போமா, இது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள், சின்ன சின்ன சுப காரியங்கள்லாம் நடக்குது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு காது குத்து விழா வைக்கிறாங்க. இதுக்கெல்லாமே நம்ம சும்மா போக முடியுங்களா? ஒரு சின்ன மோதிரம் போடுவோம், ஒரு சின்ன கம்மல் போடுவோம். இது எல்லாமே நம்மளுடைய வழக்கத்தில் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டைரெக்டாக அப்போ போய் நம்ம கோல்டு வாங்கவும் முடியாது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் வாங்கி வைப்போம். அந்த ரீசனுக்காகவும் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு
பண்டிகை, அதாவது இந்த தீபாவளி, அக்ஷய திருதியை இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து கோல்டு வாங்கும்போது கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பெருகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விசேஷமான நாள்லலாம் நம்ம கோல்டை வாங்கி வைப்போம். இந்த 3 ரீசனுக்காகவே நம்ம மெயினாக வந்துட்டு கோல்டை வந்து வாங்கி வைப்போம். இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் இன்னொரு ரீசனுக்காகவும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது என்னென்னா அவசர கால நிதி பாதுகாப்பு. அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் சேமிப்புன்னு வரும்போது பல வழிகள் இருக்குங்க. ஆனால் தங்கத்துக்குன்னு தனியாகவே ஒரு இடம் இருக்குது. இப்போ இந்த கோல்டை வச்சு எளிதாக நம்ம வந்து பணமாக்கிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அவசரமாக ஒரு மருத்துவ செலவு வந்துடுச்சுன்னா, இல்லை நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய செலவு ஏதோ ஒன்று வந்துடுச்சுன்னா, நம்ம கையில் நம்ம கோல்டு வச்சுருந்தா நம்ம டக்குன்னு அதை கொண்டு போய் பேங்க்ல நம்ம வந்து அடகு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை இந்த கோல்டை நம்ம வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம விற்று நமக்கு கைக்கு பணமாக கிடைச்சிடும். ஸோ அதை வச்சு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரீசனுக்காகவும் நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அதிகமாக கோல்டை வாங்கி வைப்பாங்க. அடுத்து என்னன்னா பணவீக்கத்துக்கான எதிரான பாதுகாப்பு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பணத்தோட மதிப்பு குறையும் போது தங்கத்தோட மதிப்பு எப்பயுமே அதிகரிக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு நல்ல முதலீட்டாகவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நீண்ட கால முதலீடுங்க. இப்போ தங்கம் வந்து ஒரு நீண்ட கால முதலீடாகவும் நம்ம செய்யலாம். இது நம்ம குழந்தைகளுடைய அவங்களுடைய ஃப்யூச்சரோட எஜுகேஷனுக்காகவும் நம்ம செஞ்சுட்டு வரலாம். இல்லை அவங்களுடைய மேரேஜுக்காகவும் நம்ம சேமிச்சுட்டு வரலாம். இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே கோல்டை சேமிக்கிறதுக்கு 3வது காரணம் என்னன்னா, கோல்டு வந்து ஒரு எளிதான முதலீடுங்க. ஈஸியாக இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இருக்க ஸ்டாக் மார்க்கெட், இந்த ரியல் எஸ்டேட்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் நமக்கு தெரியணும். அதை பற்றி நாலேஜ் இருக்கணும். நமக்கு அதிகமாக பணமும் தேவைப்படும். ஆனால் தங்கம் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. ஸோ நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்து சிறு சிறு சேமிப்பு. ஒரு கிராமத்தில் இருக்க ஒருத்தர் கூட ஈஸியாக மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம எடுத்து வச்சு கோல்டு காயினாகவோ இல்லை கோல்டு ஜுவல்லரியாகவோ வாங்க முடியுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோல்டு மேலே இருக்க நம்பிக்கை தாங்க. இப்போ பல வருஷமாக கோல்டு வந்து ஒரு நம்பகமான முதலீடாகவே இருந்துட்டு வருதுங்க. இதில் முதலீடு செய்கிறதுக்கு நிறைய யோசிக்கணும் நமக்கு தேவையே இல்லைங்க. ஏன்னா கோல்டு நம்ம வாங்கிட்டா அது 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு எப்பயுமே கோல்டோட ரேட் ஏறிட்டு தான் போகும். ஸோ இதில் நம்ம நம்பிக்கை இன்வெஸ்ட் பண்ணலாம். நாம் கோல்டை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு 4வது காரணம் என்னன்னா, தங்கம்னு சொல்கிறது ஒரு நகை மட்டுமே இல்லைங்க. அது ஒரு குடும்பத்துடைய சொத்து. இந்த தலைமுறை தாண்டி செல்லும் சொத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது தாத்தா பாட்டி காலத்துல இருந்து வர நகைகள் எல்லாம் இப்போ நம்ம கிட்ட இருக்குங்களா, இது ஒரு குடும்பத்துடைய பாரம்பரியம். இது ஒரு குடும்பத்துல இருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கும்போது அது வெறும் நகை மட்டும் இல்லைங்க, அன்பு பாசம் நிறைந்த ஒரு நினைவு பரிசா அது மாறிடுதுங்க. ஸோ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பார்க்காம நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாதுகாப்பு, நம்ம குடும்பத்துடைய எதிர்காலத்துக்காகவே நம்ம கோல்டை சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டக்குன்னு யோசனை வந்ததுங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதிகமான சதவீத மக்கள் வந்து கோல்டை எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்காக வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வந்தது. ஸோ நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்ததுங்க. அதுவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேரேஜ் அண்டு பாரம்பரியத்துக்கு மட்டுமே 58% பீப்புள்ஸ் வந்து கோல்டை வாங்குறாங்க. இப்போ மேரேஜ்னு சொல்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விழா மட்டும் இல்லைங்க, அது நம்மளுடைய குடும்பத்தோட அந்தஸ்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விழாவாகவே இருக்குது. ஸோ அந்த டைமில் மேரேஜ் டைமில் நம்ம மணமக்களுக்காகவும் சரி மணமகளுக்கும் சரி கோல்டை வந்துட்டு நம்ம கிஃப்டாக கொடுக்கறது ஒரு பாரம்பரியமாகவே ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த திருமணம் மற்றும் பாரம்பரியத்துக்கு 58% பீப்புள்ஸ் வந்து கோல்டை அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 20% பீப்புள்ஸ் வந்து கோல்டில் ஒரு முதலீட்டாக நினச்சி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோல்டு வந்து எப்பயுமே ஒரு பாதுகாப்பான முதலீடு தாங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ முதலீட்டு நோக்கத்தில் 20% மக்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10% மக்கள் வந்து ஒரு அவசர கால நிதி தேவைக்காக கோல்டை சேமிச்சிட்டு இருக்காங்கங்க. இப்போ தங்கம் வந்து ஈஸியாக நம்ம பணமாக்கிக்கலாம். இப்போ கோல்டு ஜுவல்லரி நம்ம கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எமர்ஜென்சிக்காகவோ இல்லை ஒரு அவசரமான ஒரு மருத்துவ செலவுக்காகவோ குழந்தைகளுடைய எதிர்கால கல்விக்காகவோ இல்லை ஒரு எதிர்பாராத ஒரு நிதி நெருக்கடிக்காகவோ நாம் இந்த ஜுவல்லரியை போய் வங்கிகளில் அடகு வச்சு பணமாகவும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா
அதை கடைகளில் போய் சேல்ஸ் பண்ணி அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம அமௌண்ட்டாகவும் வாங்கிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் 7% மக்கள் பண்டிகை காலங்களில் கோல்டை வாங்குறாங்க. இந்த அக்ஷய திருதி, தீபாவளி, ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி நாளில் நம்ம கோல்டு வாங்கும்போது நம்மளுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும். இது ஒரு சுப சகுனமாக நினச்சி கோல்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் 5% மக்கள் அழகு மற்றும் அலங்காரத்துக்காகவே நகைகளில் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது இதில் மோஸ்ட்லி பெண்களுங்க. ஸோ பெண்கள் மத்தியில் அவங்களுடைய அழகையும் சரி அவங்களுடைய அந்தஸ்தையும் சரி வெளிப்படுத்துறதுக்கு நகையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் ஆகஸ்ட் மந்த்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மந்த் வரைக்குமே ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட 21,600 ரூபாய் விலை அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த வருஷத்தோட கோல்டு ரேட் அதிகமானதுக்கு 5 ரீசன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அதாவது சில நாடுகளுக்கு இடையே அரசியல் பதற்றங்கள் மற்றும் போர்கள் அப்பப்போ நடந்துட்டு வருதில்ல, அதனால முதலீட்டாளர்கள் எல்லாம் பங்குச்சந்தை போன்ற இந்த மாதிரி அபாயகரமான முதலீடுகளை எல்லாம் தவிர்த்துட்டு தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க. ஏன்னா தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்கிறதுனால தங்கத்தில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு ரீசனுங்க கோல்டு ரேட் அதிகமானதுக்கு. நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னா அமெரிக்காவின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் பணவீக்கம். அதாவது அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் அதனுடைய வட்டி விகிதங்களை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. இந்த மாதிரி வட்டி விகிதங்கள் குறையும் போது அமெரிக்க டாலரோட மதிப்பு பலவீனம் அடைகிறதுங்க. அதனால சர்வதேச அளவில் தங்கத்திற்கான தேவைகள் அதிகரித்து விலை உயர்வுகிறது. அடுத்த ரீசன் என்னன்னா உலக மத்திய வங்கிகளின் கொள்முதல். அதாவது சீனா, இந்தியா, துருக்கி போன்ற நாடுகளின் மத்திய வங்கிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கத்தை அதிக அளவு வாங்கி வருகின்றன. இதனால் பெருமளவான கொள்முதல் காரணமாக உலக சந்தைகளில் தங்கத்தின் தேவை அதிகரித்து விலையை உயர்த்தி வருகிறது. நெக்ஸ்ட் இந்தியாவின் உள்நாட்டு தேவை. அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் கோல்டு வாங்குறது அதிகமாயிடுச்சுங்க. இந்த பண்டிகை காலங்கள், திருமணங்கள், பிற சுப நிகழ்ச்சிகள்லாம் கோல்டு அதிகமாக வாங்குறாங்களா, அதனால உள்நாட்டு சந்தையில் இந்த தேவை அதிகரிக்கும் போது தங்கத்தோட விலையும் அதிகரிச்சிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.